அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தில் சேர்த்தலும், நீக்கலும் அப்படின்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையில நடந்த ஒரு சில விவாதங்கள பத்தி இங்கே குடுத்திருக்காங்க. நமக்கு அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இறுதி செய்யப்பட்ட பிறகு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950ல. ஸோ, இதுல கிட்டத்தட்ட 299 பேர் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையில இருந்து, நமக்கான அரசியலமைப்பு உருவாக்கி குடுத்தவர்களாக இருக்காங்க. அந்த அரசியலமைப்புல பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக இருந்தவர் தான் பி.என். ராவ். இவர் தலைமையில தான் நமக்கு சட்ட வரைவு, அரசமைப்பு சட்ட வரைவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அரசமைப்பு சட்ட வரைவ இறுதியாக இறுதி வடிவம் கொண்டு வந்தது தான் யாரு அப்படின்னா, வரைவுக்குழு. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில அமைக்கப்பட்ட வரைவுக்குழு, அந்த வரைவு சட்டத்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இறுதி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இறுதி பண்றாங்க அப்படின்னா என்ன? நமக்கு தேவையான பகுதிகள சேர்த்து, தேவையற்ற பகுதிகள வந்து நீக்கி, சரியான முறையில விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு, எல்லாத்தையும் அ இந்தியாவுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சட்டத்த கொண்டு வந்துற ஒரு பொறுப்பு யார் கையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில தான் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு திருத்தம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குறதுக்காக நம்ம குடியரசுத் தலைவருக்கோ, ஆளுநருக்கோ அனுப்புறது உண்டு இல்லைங்களா? ஸோ அந்த அப்படி அனுப்புறப்ப அதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னாடி டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, நாட் லேட்டர் தேன் 6 வீக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் இடம்பெற்று இருந்திருக்கு. அதாவது 6 வார காலத்துக்கு மிகாமல் அந்த குடியரசுத் தலைவரோ, ஆளுநரோ அவர்களுடைய முடிவுகள சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இருந்தாலும் பல உறுப்பினர்கள் வந்து இதற்கு எதிராக ஒரு குரல் குடுத்தனால, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் அந்த நாட் லேட்டர் தேன் 6 வீக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா, அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள வந்து கொண்டு வந்து, அதனால தான் அதுக்கப்புறமா நமக்கு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. இருந்தாலும் இந்த அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத உறுப்பினர்களோ, ஆ ஒரு சில பேர் வந்து அத எதிர்க்கவும் செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹச்.வி. காமத் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? நம்ப நம்மளுடைய அரசியலமைப்பு எலிஃபேண்ட் மாதிரி இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் ஹச்.வி. காமத் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது நமக்கு குடியரசுத் தலைவருக்கும், ஆளுநர்களுக்கும் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். இல்ல அப்படின்னா, அவங்க வந்து அத வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது மனித இயல்பு தானும் கூட. அதனால கால நிர்ணயம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சமீபத்தில 2016ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா போகுது அப்படின்னா, அவரு அதற்கு 3 மாதங்களுக்குள்ள நடவடிக்கைகளை எடுத்தாகணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு அலுவலக கடிதத்தின் மூலியமாக குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அ அரசாங்கம், தமிழ்நாடு மாநிலம் அ தமிழக ஆளுநர் அந்த வழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு 2016ல மத்திய அரசாங்கம் பண்ண இந்த ஒரு நடவடிக்கையை சுட்டிக்காட்டி, குடியரசுத் தலைவர் கையில இருக்கக்கூடிய மாநில மசோதாக்களுக்கும் அவர் 3 மாசத்துக்குள்ள ஒரு முடிவ சொல்லியாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்பந்தத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு சட்டம் 1935லிருந்து நம்ம எடுத்திருப்போம். அதுல அ ஆளுநர்களுக்கும், அ மத்திய அளவுல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்களுக்கும் ஒரு சில விருப்ப அதிகாரங்கள வந்து குடுத்திருப்பாங்க. ஆர்டிகிள் 111 மற்றும் 200ல. ஆனா அந்த விருப்ப அதிகாரங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் நின்று ஜெயிச்ச ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும் தான் அந்த அதிகாரங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால தான், நமக்கு ஆர்டிகிள் 111 மற்றும் 200லிருந்து அவங்களுக்கு இருந்த அந்த விருப்ப அதிகாரங்கள் அப்படிங்கிறது வெளியே எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கத்துக்கோ, இல்ல மாநில சட்டமன்றத்துக்கோ, இல்ல மத்திய அளவுல இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கோ, ஒரு மசோதாவ குடியரசுத் தலைவரோ, கவர்னரோ வந்து திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த மசோதாவ மறுபடியும் அதே வடிவத்தில இயற்றி, மறுபடியும் ஆளுநர் கைக்கோ, குடியரசுத் தலைவர் கைக்கோ போறப்ப, அந்த ஆளுநரும், குடியரசுத் தலைவரும் கட்டாயம் ஒப்புதல் வழங்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு முன்மொழிவை யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இதையும் எல்லா உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஒரு சமீபத்தில வந்த தீர்ப்ப ஒட்டி நடந்த விவாதங்கள் என்னலாம் இருந்துச்சு அரசியலமைப்புல, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையில அப்படிங்கிறத தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது நாடாளுமன்ற குழு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமாக வருவதற்கு முன்னாடி
பாராளுமன்றத்துல மசோதாவாக கொண்டு வரப்படுது. ஒரு மசோதா பாராளுமன்றத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் கிட்ட குடுத்துருவாங்க. அந்த பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மசோதாவ பேஜ் பை பேஜ் நமக்கு வந்து ஸ்டடி பண்ணி, அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா? இல்ல தேவையற்ற பகுதிகள வந்து நீக்கம் செய்யலாமா? இல்ல புதுசா ஒரு சில விஷயங்கள நம்ம உள்ள சேர்க்கலாமா? இந்த மாதிரியான விவாதங்கள ஏற்படுத்தி, நமக்கு ஒரு மசோதாவ ஒரு சிறந்த சட்டமாக மாத்துவதற்கு உண்டான வேலைகள அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாராளுமன்றத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நிலைக்குழுக்கள் அப்படிங்கிற ஒரு 24 நிலைக்குழுக்கள் இருக்கு. எல்லாவற்றிலயும் பார்த்தீங்கன்னா, மக்களவையிலிருந்து 21 பேர் இருப்பாங்க. மாநிலங்களவையிலிருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு 31 உறுப்பினர்களை கொண்ட ஒரு நிலைக்குழுக்களாக இந்த பாராளுமன்ற குழுக்கள் வந்து பார்லிமென்டரி ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கு. சரிங்களா? சோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டீஸ பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 31 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல குறைந்தபட்சம் 11 உறுப்பினர்கள் இருந்தா தான் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட மீட்டிங்கே நம்மனால நடத்த முடியும். ஆனா, உறுப்பினர்கள் யாருமே அந்த நிலைக்குழு கூட்டங்களுக்கு போறதே கிடையாது. போனாலும் சரியான முறையில விவாதத்துக்கு உட்படுறது கிடையாது. சரியான முறையில மசோதாக்கள பரிசீலனை செய்யறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இதற்கு மாற்றாக ஒரு நடைமுறையோ, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நிலைக்குழுக்கள் அப்படிங்கிற இந்த நடைமுறையோ சரியான முறையில செயல்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள பாராளுமன்றம் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு முடிவிற்குள்ள ஜப்பான பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகத்திலேயே மிக பெரிய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகுது அப்படிங்கிறத சமீபத்தில IMF கூற்ற ஒரு அடிப்படையாக வச்சு நம்மளுடைய நித்தி ஆயோக் தலைவர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப நமக்கு பொருளாதார வளர்ச்சியில எக்கனாமிக் குரோத்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு சிறந்த வளர்ச்சிய பதிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நம்ம 11வது இடத்துல இருந்தோம். இப்போ 4வது இடத்துக்கு போக போறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு அசாத்தியமான வளர்ச்சியாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, மக்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது பங்களிப்பு செஞ்சிருக்கா? அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இந்தியா இந்த வருஷத்துடைய முடிவிற்குள்ள பார்த்தீங்கன்னா, $4187 பில்லியன் டாலர்களாக இந்தியாவோட பொருளாதாரம் இருக்கும். நம்ம ஜப்பான வந்து முந்திட்டு போக போறோம். 4186 ஜப்பானுக்கு இருக்க போது. ஜப்பான விட நம்ம கூடுதலாக இருக்க போறோம். ஓகேங்களா? அந்த அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஜப்பான பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துக்கு வரப்போறோம். ஆனா, ஜப்பானுக்கும், இந்தியாவுக்கும் ஒரு சில அ ஒரு சில காரணிகள வந்து எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, ஜப்பானுடைய பெர் கேப்பிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $33,000 இருக்கு. ஆனா, இந்தியாவுடைய பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படிங்கிறது $2,700 தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ஒரு விஷயத்திலிருந்தே நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு ஜப்பான விட நம்ம பெரிய பொருளாதார நாடாக இருக்கோம். எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனா, எக்கனாமிக் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறது. சோ அந்த அடிப்படையில தான் நமக்கு இங்க ஆர்டிக்கிள்ல வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பொதுவாவே நமக்கு ஜிடிபின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான புரிதல் வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில ஒரு நாட்டுல உற்பத்தியாகக்கூடிய மொத்த பொருள்கள் மற்றும் சேவைகளுடைய சந்தை மதிப்ப தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் புரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி வித்தின் இட்ஸ் ஜியோகிராபிக்கல் பவுண்டரீஸ் வித்தின் எ டைம் பீரியட் அப்படிங்கிறது தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். இதே ஜிடிபி பெர் கேப்பிட்டான்னா என்ன? டோட்டல் ஜிடிபி பை பாப்புலேஷன். ஓகேங்களா? டோட்டல் ஜிடிபி பை பாப்புலேஷன் அதுதான் வந்து நம்ம ஜிடிபி பெர் கேப்பிட்டா அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம ஜிடிபி குரோத்ல நல்லா இருந்தாலும், ஜிடிபி பெர் கேப்பிட்டால ரொம்ப மோசமாக செயல்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. நமக்கு வந்து வெல்த் வந்து ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் ஆவல. பாப்புலேஷன் சைஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்தியாவுடைய மாநிலங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி விகிதங்கள் வந்து வேற வேற மாதிரியாக இருக்கு. சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்தியாவுல பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும், அந்த எக்கனாமிக் குரோத் இருந்தாலும், எக்கனாமிக் டெவலப்மென்ட் இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு குடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.